இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரும் வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்யும் பொழுது, ஆண்டவர் நடத்தும் பொழுது, அல்லது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து போஷித்து பாதுகாக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமாம். காற்றுக்கு ஒதுக்காக இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பெரும் வெள்ளம் வரும் பொழுது அவரே அடைக்கலமாய் புகலிடமாய் அந்த வெள்ளம் நம்மை மேற்கொள்ளாதபடி, அப்படி மூழ்கடித்து விடாதபடி பாதுகாப்பார். அடுத்து வறண்ட நிலமாக இருந்தால் அங்கு நீர்க்கால்களை ஏற்படுத்தி கொடுப்பார். விடாய்த்த பூமியாய் இருந்தாலும் அது பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார் சொல்லப்பட்டு விடாய்த்த பூமிக்கு நிழலாக இருப்பார். யோசித்து பாருங்கள், இவ்வளவு அருமையான ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே ஆண்டவர் வழி நடத்துகிறார். 1-2 பேர் அல்ல, லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வரும்பொழுது பெரியவர்கள் சிறியவர்கள், கணவன் மனைவி என்று சொல்லி குட்டி பிள்ளைகள் எல்லாம், ஆடு மாடுகள் என்று சொல்லி பெரும் திரள் கூட்டம் வருகிறது. அத்தனை பேரையும் கர்த்தர் அழகாக அற்புதமாய் போஷித்து பாதுகாத்து நடத்துகிறார். வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது அங்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், உஷ்ணம் அதிகமாக இருக்கும், தண்ணீர் உடனே கிடைக்காது. சில இடத்தில் போனால் தண்ணீர் கிடைக்கிற இடமாக இருக்கும், அங்கு குளிர் அதிகமாக இருக்கும். இன்னும் பார்த்தால் இரவு இருள் இருக்கும். அவர்களுக்காக ரோடு கிடையாது, ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, டென்ட் போட்டு மூவிங்லே இருப்பாங்க. ஆனால் அத்தனை பேரையும் பாதுகாத்து அற்புதமாய் வழி நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, மேக ஸ்தம்பமாய் ஆண்டவர் இருந்தாராம். வெயிலின் பாதிப்பு பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடாது என்று இரவிலே வெளிச்சம் வேண்டுமே, அக்கினி ஸ்தம்பமாய் ஆண்டவரே இருந்தாராம். 1 நாள் 2 நாள் நடத்தவில்லை, 40 ஆண்டுகளையும் தாண்டி அவர்களை வனாந்தரத்தில் நடத்தினார். அந்த தேவன் நம்மை நடத்துவார் என்கிற நம்பிக்கைக்குள்ள வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பாதுகாப்பை கொடுப்பார். என்று பாதுகாப்பற்ற ஒரு நாட்களுக்குள் நாம் வந்துவிட்டோம். எங்கு போனாலும் எதை செய்தாலும் பாதுகாப்பு கிடையாது. விபத்துகள் பெருகிவிட்டது, ஆபத்துகள் பெருகிவிட்டது, இன்னும் சடுதி மரணங்கள், கொடிய வியாதிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்த ஊழியர், அவர் குடும்பமாய் ஒரு ஊரின் ஒரு ஓர பகுதியில் உட்கார்ந்திருக்கிறார். பழைய ஒரு மண்ணினால் கட்டப்பட்ட ஒரு வீடு. அங்கு மனைவி 2 குழந்தைகளோடு கூட அங்கிருந்து ஊழியத்தையும் செய்து கொண்டு ஆண்டவர் நடத்துகிறார். அதில் திருப்தியாக இருந்து கொண்டிருக்கிறார். நல்ல கடும் மழை பெய்து வெள்ளம் உயர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அநேகர் புதிதாக வீடு கட்டினதெல்லாம் கொஞ்சம் உயரமாகவே கட்டிவிட்டார்கள். இவர் வீடு பழைய வீடாக இருக்கிற கொஞ்சம் தாழ்வாகவே இருக்கிறது. தண்ணீர் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது. வீட்டிற்குள் வந்துவிட்டால் மண் சுவர்களும் விழுந்துவிடும். இவருக்கு அடைக்கலம், எங்கும் போக முடியாது, ஆதரவும் யாரும் கிடையாது. கர்த்தர் தான் இவருக்கு எல்லாம். அந்த பிள்ளைகள் பதறுகிறார்கள், மனைவியும் பதற, என்னப்பா பண்றேன்னு சொல்லும் பொழுது, கவலைப்படாதுங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஏசாயா 32 வசனத்தை எடுத்து, அவர் காற்றுக்கு ஒதுக்கானவர், பெரும் வெள்ளத்திற்கு புகலிட நம்முடைய ஆண்டவர். ஏன் ஜெபிக்க கூடாது என்று குடும்பமாய் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் எங்கு போவோம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வழியும் கிடையாது, யாரும் கிடையாது. நீர் கடலுக்கு கூட ஒரு எல்கையை வைத்திருக்கீங்க. இந்த எல்கையை தாண்டி அந்த தண்ணீர் வராதபடி எந்த ஒரு மனிதனும் அதற்கு கரை கட்டி வைக்க முடியாது, கரையும் கிடையாது. ஆனால் எல்கையை வைத்து அதை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இன்னும் சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம், காற்றையும் கடலின் நீர் அதற்றினீர், அலைகள் அப்படியே இறையாமல் அமைதியாய் நின்றது, அந்த படகு அக்கறை போனது. இப்பொழுது தண்ணீர் எங்கள் வீட்டிற்குள், எங்கள் எல்கைக்குள் வராதபடி உம்மால் பாதுகாக்க முடியும் என்று சொல்லி ஜபித்து தைரியமா ஆண்டவர் நோக்கி பார்த்து உட்கார்ந்து விட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இவர் வீட்டை விட்டு சற்று கொஞ்ச தூரத்திலே
பூமியில ஒரு பெரிய பள்ளம் மாதிரி ஒன்று விழுகிறது. அந்த பகுதியில் உள்ள தண்ணீரை எல்லாவற்றையும் அப்படியே உள்ள இழுத்து விட்டது. அப்படியே இழுத்து உறிஞ்சி அந்த மாதிரி எடுத்து விட்டு, அதனால இவர் வீட்டு பக்கத்துல கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாதபடி வற்றி போக பண்ணி விட்டதாம். ஒரு ஜனங்கள் நினைத்தார்கள் கஷ்டம் தான், இவர் என்ன எப்படி இவருடைய சர்வைவல், இவர் எப்படி தாக்கு பிடிக்க போறான்னு நினைச்சாங்க. அடுத்த நாள் பார்க்கும் பொழுது ஆச்சரியம் நடந்திருந்தது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் சொன்னார், நான் அல்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை பாதுகாத்தார், இதை செய்தார் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். வீதிகளிலும் எவ்வளவு கஷ்டத்தின் பத்தின இந்த மழைக்காலங்களில் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் உண்டே. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பாதுகாக்கிறார், கூட இருக்கிறார். இந்த காரியம் மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஜெபித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு அடைக்கலமாய், அரணாய், கோட்டையாய், துருகமாக இருந்து நடத்துவார். நேரத்தில் தாழ்த்தி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கிறீங்கப்பா. எல்லா பக்கங்களிலும் இந்த மழையின் தாக்கம் ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் எங்களுக்கு மழை தேவையானால் அது பாதிப்பை கொண்டு வரக்கூடாதப்பா, அழிவை கொண்டு வரக்கூடாது. எல்லாவற்றையும் காற்றுக்கு ஒரு பண்டகசாலை வைத்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன். நீர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இயற்கைக்கு விரோதமாக மாறிவிட்டது, அதிலும் நீர் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த நாட்கள் வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க, கிருபையை கொடுங்க, வழி நடத்தல கொடுங்க. யாரெல்லாம் என்ன வீட்டுல ஒருவேளை வீட்டு சரியில்லையே, இந்த மழை நேரத்துக்கு ஒழுகுமே, நனைந்திருக்குமே, என்ன பண்ணுவதுன்னு அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வெயில் நேரத்தில் குளிர் நிழலாகவும், மழை வெள்ள நேரத்தில் நமக்கு அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் இருந்து அவர் வழி நடத்துவார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். எதற்கும் கவலைப்படாமல் ஆண்டவரே நம்பி சார்ந்து எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துவோம். நிச்சயமாகவே பாதுகாத்து உயர்த்துவார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா.